ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஎஸ்என்எல்ல ஒரு நியூ அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதிய நெட்வொர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்என்எல் குவாண்டம் 5G FWA அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க்கை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்பீடு எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பிஎஸ்என்எல் குவாண்டம் 5G FWA அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த FWA அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ். ஸோ இதனுடைய டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிம் கார்டே இல்லாமல் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிஎஸ்என்எல் குவாண்டம் 5G FWA. அதாவது டைரக்ட் டு டிவைஸ், ஸோ டிவைஸ் டு டிவைஸை தான் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இருக்கிற பழைய டெக்னாலஜி என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே கேபிள் மூலமாக, ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக ஸோ நெட்வொர்க்கை வந்து ஷேர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்தவித நெட்வொர்க்கும் இருக்கா, அதாவது கேபிள், ஆப்டிக்கல் கேபிளோ, ஸோ கேபிளே இல்லாமல் டைரெக்டாக ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆண்டனா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆண்டனாவை நீங்களே செல்ஃபாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிஎஸ்என்எல் குவாண்டம் 5Gயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் தான் ஜூன் 18ஆம் தேதி வந்து 2025 வந்து இந்த இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ படிப்படியாக ஒன் பை ஒன்னாக எல்லா இடத்துலையுமே இதில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கான ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 98 Mbps ஸ்பீடில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 140 Mbps உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங் விளாட்றீங்க, அல்லது க்ளவுட் கேமிங், அல்லது ரிமோட் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்தமாரி கான்ஃபரன்ஸ் ஹாலில், அல்லது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம், ஸோ இந்தமாரி இருக்கிற இடத்துல எல்லாமே ஸோ இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்களே தவிர, ஸோ அந்த இதை வந்து அவங்க வந்து ஃபைனல் பண்ணலை. ஸோ இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ரவுட்டர் மாரி கொடுத்துருவாங்க. செல்ஃப் இன்ஸ்டலேஷன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களாகவே உங்களுடைய மாடிலையோ அல்லது உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ரவுட்ரு வந்து ஹைதராபாத்தில் தான், ஸோ இந்த குவாண்டம் 5G இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்டிக்கல் கேபிளே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸாக பார்த்திங்க அப்படின்னா, பெங்களூர், புதுச்சேரி, விசாகப்பட்டினம், பூனே, கவலியர், அப்புறம் சண்டிகர், ஸோ இந்தமாரி ஸ்டேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இதுக்கான டெண்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ மேபி இந்த செப்டம்பருக்குள்ளே இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி, ஸோ நம்மளுக்கு வந்து செப்டம்பருக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்னும் வரலையே அப்படின்னு இல்லை. ஸோ இப்போதைக்கு ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டேட்லேயும் லான்ச் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான டெம்பரரி ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 999 ப்ரைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 Mbps வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த Mbps 100 Mbps பத்தாது அப்படின்னா 300 Mbps கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 300 Mbps பார்த்திங்க அப்படின்னா 1499. ஸோ இதோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரியாக தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்கீம்ஸை வந்து நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து அவங்க சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிம் இல்லாமல், அதாவது சிம் கார்டே இல்லாமல் டைரக்ட் டு ஆக்சஸ் டிவைஸ் டு டைரக்ட் டு டிவைஸ் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி. அடுத்தது ஃபைபர் கேபிளோ, ஸோ இந்தமாரி எதுவுமே இல்லாமல் தான் இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.